Hi viewers, welcome to Tom Math. சுற்றுவட்ட மையம் வரைதல் construction of circumcenter of the triangle. எடுத்துக்காட்டு எண் 4.14 AB ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், கோணம் A ஈக்குவல் டு 60 டிகிரி மற்றும் கோணம் B ஈக்குவல் டு 80 டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ABC வரைக. அதற்கு சுற்றுவட்ட ஆரம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம், சுற்றுவட்ட ஆரம் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம வட்டம் வரையணும். ஸோ கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு முக்கோணம் வரையணும். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் 4.14. கன்ஸ்ட்ரக்ட் த சர்க்கம்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், angle A equal to 60 degree and angle B equal to 80 degree. Also draw the circumcircle and find the circumradius of the triangle ABC. ஓகே, சர்க்கம் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ சர்க்கம் ரேடியஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவனில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு, அதாவது ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ட்ரா பண்ண ஒரு பக்கமும் ரெண்டு கோணமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் சைட் டூ ஆங்கிள்ஸ். ஸோ பேசிக்காகவே பார்த்து ட்ரையாங்கிள் நம்ம வரைய 3 மெஷர்மெண்ட்ஸ் வேணும். இங்கே 3 மெஷர்மெண்ட்ஸில் ஒன் சைடு அண்ட் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கோணம், ஒரு பக்கம் 2 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம முக்கோணம் வரையணும். இதுக்கு உதவி படம், அதாவது ரஃப் டயக்ராம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி நீங்கள் ரஃபாக தான் போடணும். இது அதனால் மெஷர்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏபிசி ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி 5 சென்டிமீட்டர், கோணம் ஏவும் கோணம் பியும் 60-80 டிகிரியை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரிஜினல் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ் சைடு அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கேலில் ஒரு கோட்டு துண்டு போட்டுக்கலாம். அதாவது ஏங்கிற பாயிண்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி பியோட பாயிண்ட், அதாவது அதோட கோட்டோட லென்த்தே வந்துட்டு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறனால பிங்கிற பாயிண்ட்டை 5ல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ வந்து 0லேயும் 5 வந்து பிலேயும் நோட் பண்ணிவிட்டு ஏபியை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஏபிங்கிற கோட்டு துண்டு, அதாவது லைன் செக்மெண்ட் கிடச்சிருச்சு. இது பேஸ் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிட்டோம். அடுத்து புள்ளி ஏல, அதாவது முனை புள்ளி ஏ, வெர்டெக்ஸ் ஏலேருந்து 60 டிகிரி எடுக்கணும். அப்போ வந்து ஏலேருந்து 60 டிகிரி, பியிலிருந்து 80 டிகிரி கொஷினில் கொடுத்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏல எடுத்துக்கலாம். ஏல வந்துட்டு 60 டிகிரி எடுக்கணும். அப்போ ஏல வந்துட்டு அந்த பாகைமானி ப்ரோட்ராக்டர் ஏல வச்சுக்கோங்க. ஏல வச்சதப்புறம் அந்த புள்ளி ஏலேருந்து நம்ம வரைஞ்ச கோடு பாகைமானியோட வலது பக்கம் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. பாகைமானியோட ரைட் சைடு தான் நம்ம வரைஞ்ச கோடு இருக்குது. ஸோ அதோட ரைட் சைட்லேருந்து 0லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ 0, 10, 20, 30, 40, 50, 60, அந்த 60யை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எந்த சைடு நம்மளுக்கு வரைஞ்ச லைன் இருக்கோ அந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம வச்ச 60 டிகிரி பாயிண்ட்டை ஏ கூட கனெக்ட் பண்ணி ஒரு கதிர் போட்டுறோம். ஏஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இதை. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பியில் வந்துட்டு 80 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கோணம் எடுக்கணும். இப்போ மறுபடியும் பாகைமானி ப்ரோட்ராக்டரை பியில் வந்து பாயிண்டில் வைங்க. பாயிண்ட் பியில் வந்து வைக்கணும். பாயிண்ட் பியில் பாகைமானியை வச்சுட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட் அங்கே இருக்கிற மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த லைன் மேலே வைக்கணும். இப்போ பாயிண்ட் பியிலேருந்து நம்ம வரைஞ்ச கோடு பாகைமானியோட லெஃப்ட் சைடு இருக்குது, அதாவது ப்ரோட்ராக்டரோட லெஃப்ட் சைடு இருக்கா. இப்போ லெஃப்ட் சைடு 0 இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம 80 கவுண்ட் பண்ணுங்கள். 80 கவுண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை வச்சுருங்க. இப்போ லெஃப்ட் சைடு 0லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். 80 எங்கே இருக்கோ அங்கே பாயிண்ட் வச்சுருங்க. பியிலிருந்து இப்போ வச்ச 80 டிகிரி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்கள். பியிலிருந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே வர்ற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா பிஒய்ங்கிற ரே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஏஎக்ஸ் அண்ட் பிஒய் ரெண்டும் எந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதாவது எந்த பாயிண்டில் சந்திக்குது அந்த பாயிண்ட்டு தான் முக்கோணத்தின் 3வது உச்சி, 3rd வெர்டெக்ஸ் சி. ஓகே, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றுவட்ட ஆரம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு 3 பக்கங்கள் இருக்குது, ஏபி பிசி ஏசி. 3 பக்கங்களில் நான் ஏபியும் பிசிங்கிற பக்கத்தையும் எடுத்துக்கிறேன். ஏபி மற்றும் பிசிங்கிற பக்கத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி பக்கத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போகிறேன்.
குத்துக்கோடு வரைய போகிறேன். ஏபிக்கு குத்துக்கோடு வரையணும் அப்படின்னா ஏபி ஏ அல்லது பிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு, இப்போ நான் பிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு அந்த கோட்டோட மோர் தென் ஹாஃப் பாதிக்கு மேலே அளந்துக்கிறேன். அப்போ வந்துட்டு பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபி லைனுக்கு மேலே ஒரு ஆர்க், லைனுக்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணேன். சேம் அதவே நான் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து செய்கிறப்ப அது ஏபி லைனுக்கு மேலேயும் கீழேயும் 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி குத்துக்கோடு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன். இது வந்து குத்துக்கோட்டு இருசம குத்துக்கோடு அப்படிம்போம். இருசம பாகங்களாக, அதாவது ஏபிங்கிற கோட்டை இருசம பாகங்களாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. பாருங்கள், 5 சென்டிமீட்டர் எடுத்தோமா, 2.5ல் அந்த லைன் வந்திருக்கு. ஸோ 5ஐ 2.5 2.5ன்னு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிற சென்ட்ரு பாயிண்ட் அது. ஓகே, அதை கண்டுபிடிக்கத்தான் நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டார் போட்டோம். இது 90 டிகிரியில் இருக்கணும். பர்பண்டிகுலர்னு சொல்கிறதுனால இது 90 டிகிரியில் இருக்கணும். இப்போ இந்த கட் பண்ணுற பாயிண்டில் நான் ப்ரோட்ராக்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ரோட்ராக்டரை வச்சு பார்க்குறப்ப நம்ம வரைஞ்ச அந்த குத்துக்கோடு பர்பண்டிகுலர் பைசெக்டார் கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். இருந்தால் தான் அது பர்பண்டிகுலர் பைசெக்டார். இல்லை அப்படின்னா நம்ம வரைஞ்சது தவறு. ஓகே, பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். 90 டிகிரியில் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம ஒன் சைடுக்கு நம்ம போட்ட மாதிரி இன்னொரு சைடு நான் பிசியோ அல்லது ஏசியோ எடுத்துக்கணும். நான் பிசிங்கிற சைடு எடுத்துக்கிறேன். இப்போ பிசி சைடில் சேம் ப்ரொசீஜர், பிசி சைடு எடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர், அந்த லைனோட லென்த்தில் 3/4, அதாவது பாதிக்கு மேலே, மோர் தென் ஹாஃப் பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு மேலேயும் இன்னொரு சைடும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆர்க் கட் பண்ணணும். ஆர்க் வந்து மறுபடியும் கட் பண்ணுறப்ப பிங்கிற பாயிண்டில் வச்சு ஆர்க் கட் பண்ணேன் இல்லையா, அடுத்து இந்த லைனோட இன்னொரு எண்டு பாயிண்ட் என்னது, சியில் வச்சு ஏற்கனவே இருந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணால் தான் அங்கே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2 கட் பண்ணிக்கிட்டால் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்த 2 நியூ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். புதுசாக கிடைச்ச அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம். புதுசாக கிடச்சிருக்க பர்பண்டிகுலர் பைசெக்டார், அதுவும் 90 டிகிரியில் தான் இருக்கும் பிசி கூட. இப்போ 2 லைனும் எந்த பாயிண்டில் கட் பண்ணிக்குதோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 லைனும் எந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதான் சென்ட்ரு, அந்த சர்க்கிள், நம்ம வரைய போகிற சர்க்கிளோட சென்டர். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஓங்கிற நேம் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ஓலேருந்து ஏபிசியோட லென்த்து வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து சியோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணுங்கள், அது ரேடியஸ், அதாவது ஆரம் வரைஞ்சிட்ருக்கேன். ஓலேருந்து சியோட லென்த்தை வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 0 பாயிண்ட்டை சியில் வச்சுருக்கேன். 0லேருந்து ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சியிலேருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற லென்த்து. அப்போ வந்து பாருங்கள், இது ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.9 வரைக்கும், 0லேருந்து அந்த சென்டருக்கு எவ்வளோ இருக்குது, 3.9. ஸோ நமக்கு ரேடியஸ், ஆரத்தோட அளவு எவ்வளோ, ஆரத்தோட அளவு 3.9 சென்டிமீட்டர், 3.9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ சென்டருக்கு நேம் கொடுத்துருங்க, ஓ சர்க்கம் சென்டர். இதோட நேம் என்னென்னா சர்க்கம் சென்டர் ஆர் சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓ, சென்ட்ரு ஓ இல்லையா. இப்போ ஓசி, ஓலிருந்து சி வரைக்கும் தானே அளந்தோம், அதனால் சர்க்கம் ரேடியஸ் ஓசி ஈக்குவல் டு 3.9 சென்டிமீட்டர். இதை தமிழ் எப்படி சொல்லுவோம், சுற்றுவட்ட ஆரம். ஓசி ஈக்குவல் டு 3.9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த சுற்றுவட்ட ஆரத்தை நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம வட்டம் வரையணும் இல்லையா. அப்போ சென்டர் ஓலேருந்து வட்டம் வரையணும். அப்போ ஓசிங்கிற லென்த்தை நான் காம்பஸில் அளந்துக்கிறேன். இந்த லென்த் வந்துட்டு ஓஏவும் சேமாக தான் இருக்கும். ஓசி, ஓஏ, அப்புறம் ஓபி, இது 3மே சேமாக இருக்கணும். ஓசி, ஓஏ, ஓபி 3 சேமாக இருக்கணும். இப்போ பாயிண்ட் ஓ, அதான் சென்டரில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். வட்டம் வரைகிறப்ப அந்த வட்டம் வந்துட்டு ஏபிசி
ஏபிசி இந்த 3 புள்ளி வழியும் கரெக்டாக போகணும், விலகி போயிடக்கூடாது. உள்ளேயோ வெளியவோ விலகக்கூடாது. நம்ம வரைஞ்ச வட்டம் அந்த முக்கோணத்தின் 3 உச்சிகள் வழியாக போகணும், ஏபிசி வழியாக. ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் வெர்டிசஸ் ஏபிசி வழியாக நம்ம வரையக்கூடிய சர்க்கிள் பாஸ் ஆகணும். அதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏபிசியை விட்டு உள்ளேயும் விலகி போகக்கூடாது, வெளியவும் விலகி போகக்கூடாது. அதான் கரெக்டான மெத்தட். ஸோ இப்போ தான் நான் வரைஞ்சிருக்க சர்க்கிள் கரெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.